உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மரா மாப்ள பிருந்தா எங்க பத்தியா தகவல் தெரியுதா? என்னாச்சுடா? என்னாச்சு மாப்ள? தேடின வரையில எந்த தகவலும் இல்லை. நல்லா விசாரிச்சிட்டேன். யாருக்குமே எதுவுமே தெரிலங்கிறாங்க. இல்ல, இதுக்கு மேல பொறுக்க முடியாதுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் சரி. ஏய் ராகவா, கிளம்புட. மாமா எதுக்கு மாமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு? அதெல்லாம் வேணாம் மாமா. ஏமா போலீஸ் ஸ்டேஷன் போனா நீயே பதற? இல்ல மாமா, ஏற்கனவே 2வது கல்யாணம் பண்ண கேஸ்லயே அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்திருக்கேன். இப்ப போய் நீங்க மறுபடியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க மாமா. அதே சொல்றேன். இவ பதறதுக்கு காரணம் இதுவா இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி ஒன்றும் இவன் நல்லவ கிடையாது. எதுக்கு இப்போ இவ்வளோ பதறணும்? தப்பா இருக்கே. ஏமா அதுக்காக தேர்றேன்னு எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது? பிருந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது தப்பாயிடும். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லமா, போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் சரி. அப்பா, எனக்கு என்னமோ விஜய் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஆமாப்பா, போலீஸ்க்கு போனா முதல்ல எல்லாரும் நம்மள தான் சந்தேகப்படுவாங்க. விஜய் சொல்ற மாதிரி நம்ம வீட்டில் 2 கல்யாணம் நடந்திருக்கு. லீகலா இது ரொம்ப தப்பு. அப்படிங்கும்போது நம்மளை சுத்தி பெரிய பிரச்சனை உருவாயிடும். அது கேஸ் ஆகும். அப்புறம் மீடியா அது இதுன்னு நம்ம குடும்பத்தையும் நாளடிச்சிடுவாங்கப்பா. அதோடு நிக்காதுப்பா. பிருந்தாவை கண்டுபிடிக்கிறதுலயும் லேட் ஆயிடும். டேய், வேற என்னதான் பண்றது? அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் டீம் கிட்ட இத போலீஸ் கேஸா ஃபைல் பண்ணாம நான் விசாரிக்க சொல்றேன்ப்பா. ஏதாவது பண்ணி தொலைங்கடா. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன்ப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.